வீடியோவில் வந்து சிம்பிளாக ஒரு ஸ்லீவ் டிசைன் ஒன்று பார்ப்போம். நெக்கு இதுக்கெலாம் வந்து நான் வந்து பைப்பிங் வச்சுருக்கேன். ஸ்லீவுக்கு மாத்திரம் பைப்பிங் வச்சுட்டு அந்த டிசைன் வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ 2 ஸ்லீவும் நான் வந்து மடித்து போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கிளாத் வந்து கட் பண்ணிக்கிடுவோம். ஒரு 3 இன்ச்சு லென்த்தும் வந்து ஒரு 1.5 இன்ச்சு அகலமும் அந்த அளவுக்கு வந்து கிளாத் வந்து நீங்கள் எடுத்துக்கிறங்க. நீங்கள் டேப் வச்சு அளந்துக்கிறங்க. அளந்துட்டு அதை வந்து கரெக்டாக எடுத்துக்கிறங்க. நான் இப்போ வந்து அதை வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு அதை தச்சு திருப்பும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அளவு. இப்போ 2 ஸ்லீவும் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நம்ம கிளாத் வந்து போட்டு எப்படி அதை தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஒரு முக்கோணம் ஷேப்பும் கையில் வந்து பைப்பிங்கும் வச்சு முடிச்சிருக்கேன் இந்த ஸ்லீவுக்கு வந்து. இப்போ அதே மாதிரி இப்போ நான் அந்த ஸ்லீவ் எப்படி தைச்சேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தைச்சு காமிக்கிறேன். இப்போ ஸ்லீவை வந்து நல்ல பக்கமாக பரட்டி போட்டுக்கிறோங்க. நம்ம ஜாயின் போட்டிருக்கிறத திருப்பி போட்டுக்கிறோங்க. இப்போ இதை வந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு வந்து அதை அப்படியே கரெக்டாக வச்சு தைச்சிருங்க. தைச்சி திருப்பிடுங்க. ஏன்னா பைப்பிங் வைக்கணும், அதுக்காண்டி வந்து வச்சு திருப்பிடுங்க. இப்போ இந்த பக்கத்தில் இதை மாத்திரம் கரெக்டாக தைங்க. கரெக்டாக அந்த ஷேப் மாத்திரம் கரெக்டாக தைச்சி எடுத்துக்கிறோங்க. போதுமான அளவு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த ஷேப்பை மாத்திரம் அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இது கட் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த மூளை கார்னர் மாத்திரம் கரெக்டாக அதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு கையை உள்ளே விட்டு இதை வந்து அப்படியே திருப்பிடுங்க. ஸ்லீவை வந்து திருப்பிடுங்க. நான் வந்து சாரீ கலரில் தான் அதுக்கு வந்து கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா நீட்டாக எடுத்து விட்டு பைப்பிங் வைக்கிற மாதிரி இதை கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் இந்த லைனிங்கை உள்ளர வச்சு நீட்டாக வந்து தையல் ஓட்டிடுங்க. ஒட்டு தையல் வந்து கரெக்டாக போட்டுருங்க. அதில் பைப்பிங் வைக்கிற மாதிரி கரெக்டாக அந்த ஊசியை எடுத்து விட்டு நல்லா நீட்டாக வந்து தையல் போட்டுருங்க. இது வந்து இந்த நம்ம வச்சு திருப்புனது வந்து டிசைன் இருக்கிறதுனால படிமான தையல் வந்து போடலை. அதனால உங்களுக்கு வந்து துணி வந்து திரும்பாது. அதனால் ஊசியை வச்சு நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தைங்க. அப்போ தான் நமக்கு வந்து பைப்பிங் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அளவு. இப்போ இதை அப்படியே திருப்பி இதை கரெக்டாக நீட்டாக வந்து எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு இதை திருப்பி தையல் போட்டுருங்க. நல்லா நீட்டாக தேய்ச்சி எடுத்துருங்க. தையல் வந்து நிறைய தையல் தெரியும். அதனால் இதில் வந்து அந்த ஓரத்து தையல் வந்து போடாதீங்க. அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து சாரீ கிளாத்தில் வந்து கலர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிசைனுக்குள்ள அளவுக்கு இந்த இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது போதுமான அளவு. நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இதை வந்து கரெக்டாக அந்த கிளாத்தை வந்து இதில் வச்சு தைச்சிருங்க.
இந்த வளைவு பெண்டர் அந்த வளைவு இருக்குது பாருங்கள், அதை மாத்திரம் கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கிறோங்க. அந்த ஷேப்புக்கு நமக்கு வந்து போதுமான அளவு. கீழே வந்து கிளாத் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிறோங்க. மேலே வந்து இது வந்து போதுமான அளவு. இது அப்படியே கரெக்டாக வச்சு இதில் வந்து தையல் போட்டுருங்க. இப்போ இந்த நமக்கு வந்து ஒரு தையல் ஆயிரும். ஒரே ஒரு தையலில் வந்து வேலை வந்து முடிஞ்சிடும். அதனால் ஒரு தையல் மாத்திரம் போட்டிங்கன்னா போதும். நல்லா எடுத்து விட்டுட்டு இப்போ ஈஸியாக நமக்கு வந்து முடிஞ்சு பாருங்கள். இப்போ இன்னொரு தையல் வந்து இதில் போட்டுருங்க. இப்போ நமக்கு வந்து நீட்டாக வந்து டிசைன் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த சென்ட்ரு பார்த்துட்டு கரெக்டாக அந்த அளவு வந்து 2 அளவையும் கரெக்டாக வச்சுக்கிறோங்க. அந்த சென்டரை பார்த்துக்கிறோங்க, பார்த்துட்டு அடையாளப்படுத்திக்கிறோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக அந்த டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து ஸ்லீவுக்கு வந்து நான் அந்த மாதிரி பைப்பிங்க்கு வந்து கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு 1/4 இன்ச்சு மடித்து வந்து அடிச்சிருங்க. கரெக்டாக இதை வந்து இந்த மாதிரி ஒட்டில் வச்சுருங்க. ஒட்டில் வச்சு தைச்சிருங்க. எவ்வளோ ஒட்டில் தையல் போட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து போடுங்க தையல் வந்து. அப்போ தான் பைப்பிங் வந்து சன்னமாக வரும் நமக்கு. நல்ல நெகத்தை வச்சு தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டு கரெக்டாக அந்த அளவுக்கு அப்படியே உருட்டி, எவ்வளவுக்கு சன்னமாக உங்களால் உருட்ட முடியுமோ உருட்டி வந்து அடிச்சிருங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு தையல் வந்து உள்ளர வந்து பிசுறு போக மடித்து அடிச்சிட்டோம். அதனால் நமக்கு வந்து ரொம்ப பிசுறெல்லாம் இருக்காது. அதனால் நீங்கள் உருட்டி அடிக்கிறது மாத்திரம்தான். நல்லா சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக அடிச்சிருங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் இந்த பாம்பாம் டிசைன் வேணுன்னா தாராளமாக இதில் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ 2 ஸ்லீவும் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ அழகாக வந்து 2 ஸ்லீவும் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த 2 ஸ்லீவும் ஈஸியாக வந்து எப்படி வந்து இந்த டிசைன் வச்சுட்டு பைப்பிங் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஈஸியாக அந்த டிசைன் வந்து புரியும். இப்போ இதில் நீங்கள் இந்த பாம்பாம் டிசைன் வேணும்னா வச்சுட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிட்டு அதில் வைக்கலாம். இதே டிசைனை இங்கே கீழேயும் வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறதும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அது பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.